ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நல்ல டேஸ்டான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெண்டைக்காயில் அந்த வலுவலுப்பு இருக்கிறனால நிறைய பேருக்கு அது பிடிக்காது. அந்த வலுவலுப்பை கம்மி பண்ண வெண்டைக்காவை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு ஒரு க்ளீன் டவலில் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எனக்கு என் சின்ன மாமியார் தான் இதை சொல்லி தந்தாங்க. உண்மையிலேயே அந்த வலுவலுப்பு நல்லா கம்மியாயிடும். இது 200 கிராம் வெண்டைக்காய். ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் பேன் சூடானதும் 3-4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்குழம்பு, மீன் குழம்பு, வத்த குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம். உளுத்தம்பருப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ண வேண்டாம். சும்மா ஒரு 4-5 ஆட் பண்ணால் போதும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஆட் பண்ண உளுத்தம் பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 8-10 பல் பூண்டை நல்லா தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண பூண்டு எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆனதும் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக இல்லாமல் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். சைடில் ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது 2 பெரிய தக்காளியை மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக மட்டுமே ஆட் பண்ணுறோம், பெருசாக காரம் இருக்காது. இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடலாம். ஏன்னா தக்காளியை பச்சையாக அரைச்சி ஊற்றிருக்கோம், அதோட ரா ஸ்மெல்லெல்லாம் போகணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வயசில் வெண்டைக்காய் சாப்பிட்டா மேக்ஸ் நல்லா போடுவோன்னு சொல்லுவாங்க. அது உண்மைன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம். உண்மையாகவே அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். குழம்புல போடுற வெண்டைக்காய் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை அதில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். புளி தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடலாம். அந்த புளியோட பச்சை வாசம் எல்லாம் போகிற அளவுக்கு அது கொதிக்க விடலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிடலாம். இலசாக இருக்கிற மாதிரி வெண்டைக்காவையே ப்ரிஃபர் பண்ணுங்கள் எப்போவும். வெண்டைக்காவும் சீக்கிரம் குக் ஆகிடும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 8 to 9 மினிட்ஸ் வேக விடலாம். இப்போ ஒரு 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வெண்டைக்காவும் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா அந்த புளிக்குழம்போட வாசனையும் நல்லா இருக்குது. அவ்வளோதான், நல்ல திக்கான டேஸ்டான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடிங்க. சுடு சாப்பாடோட ஒரு கரண்டி இந்த குழம்பை ஊற்றி சாப்பிடும்போது அங்கங்கே அந்த பூண்டும் வெண்டைக்காவும் புளி டேஸ்ட்டோடு கிடைக்கும்போது வாய்க்கு சொல்லவே எனக்கு பசிக்குது. கடைசியாக மல்லி இலையை தூவி விட்டு இறக்கிடுங்க. இந்த ரெசிபியை நான் சொன்ன டிப்ஸோடு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டேக் கேர். பாய் பாய்.